உங்களுக்காக வந்திருக்கீங்க. நல்லா வாழ்க்கை உங்களுக்கு முன்னேற்றம் வேணுமா வாழ்க்கையில? அதே போல வேற ஏதாவது உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணுமாடா? கேட்ட படிச்சுடுறா நல்லா வார்த்தை உங்களுக்கு வருமான ரீதியா முதல்ல வருமானம் முன்னேற்றம் வேணும். அதே போல உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, அது சரியாகி கொடுன்னு கேட்டது. அதே போல 2 பேர்னால என் குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கு, எனக்கு சரியாகி கொடுன்னு கேட்டது. சரியாகி கொடுமா. அதே போல வீட்டுல ஒற்றுமை இல்லை, அதையும் சரியாகி கொடுன்னு கேட்டது. சரியாகி கொடுத்துருவோமா? வேற எதுவும் அமைச்சு கொடுக்கணுமாடா உங்களுக்கு? சரி சந்தோஷம் சந்தோஷம். அப்புறம் என்ன நான் தெரிய கொடுக்குறேன் அவ்வளவுதானே. என்ன அமைச்சு கொடுத்தவனுக்கு சரி பண்ண தெரியாதா? சரி பண்ண தெரியாதா? சரியாக்கிடுவோம் அவ்வளவுதாங்கடா. இது ஒரு விஷயமா உங்களுக்கு இது பெரிய விஷயம் தான். எனக்கு நான் தெரியா அந்த கனி அந்த பெரிய உன் தலையை மட்டும் காட்டு. இந்தபடி 7 நாளைக்கு கையில் 7 நாளைக்கு நல்ல வார்த்தைகள் கிடக்கா. 7வது 7 நாளைக்குமே நான் கொடுக்குற இந்த விவிதி கையில் வாங்குவாங்க. இந்த விவிதியும் அந்த தனியும் 7 நாளைக்கு வயிற்றுல தடவணும். 3 சொட்டு தண்ணியில் கலந்து குடிக்கணும். இந்த விவிதியும் 3 கொஞ்சமாக போட்டுட்டு குடிக்கணும். மறந்துடக்கூடாது. விவிதியோட தண்ணியில் கலந்து வயிற்றுல தடவணும். எத்தனை நாளைக்கு? மறந்துடக்கூடாது. அதே போல என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், குடிக்கணும். சொல்ற வார்த்தை புரியுது? சரியாக்கிடுவோம். அவ்வளவுதானே. அடுத்த ஸ்டேன் பார்க்கும்போது சரியாக்கிடுவோம். சத்தானா வருமானத்தை முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன். வருமானத்தை சரியாகி கொடுக்குறேன். அதே போல எந்த குறையும் இல்லாம உங்களுக்கு நல்லபடியா ஆரோக்கியம் வாங்கி கொடுக்குறேன். அதே போல உடல் பிரச்சனை பத்தி பயப்பட தேவையில்லை. அதே போல உங்களுக்குள்ளே எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா முன்னேற்றமும் நல்ல ஆரோக்கியமாகவும் மாற்றி உங்களையே நல்லா கொடுக்குறேன். அதே போல நல்ல வார்த்தையில் வருமானத்தை வாங்கி கொடுக்குறேன். அதே போல அடுத்தபடி உயர்த்தி கொடுக்குறேன். பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் வார்த்தை கவனிக்கணும். இந்த போயிட்டு வா, கவலைப்படாம போயிட்டு வா.